இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், நல்ல வாழைத்தண்டு போட்டு மோர் குழம்பு. இது நான் ஃபஸ்ட்டு டைம் செஞ்சேன், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. சேனக்கிழங்கு இந்த கல்யாண வீட்டிலலாம் வறுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கறி மசாலா போட்டு வறுத்தது. பசங்களுக்கு சாம்பார், எல்லாருக்கும் ரசம். அவ்வளோதான். இப்போ தட்டில் போட்டுருமா? நல்ல சுட சுட ஒயிட் ரைஸ் போட்டு அதில் மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதுவும் இந்த வாழைத்தண்டோட மோர் குழம்பு ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு இந்த சேனக்கிழங்கு வறுவல் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருந்தது. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலாலாம் போட்டு செஞ்சதுனால ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் அந்த மோர் குழம்ப கொஞ்சம் திக்காக வச்சாச்சு. ஏன்னா எப்போவுமே வாழைத்தண்டு கொஞ்சம் நீர்க்க வரும் இல்லையா, அதனால் கொஞ்சம் திக்காக வச்சு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி செம்மையாக இருந்தது. சாப்பாட்டோட நல்லா பிசைஞ்சு தாராளமாக ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இறக்கும் போது ஊற்றுனா அந்த மோர் குழம்புக்கு டேஸ்ட்டே தனி தான். இப்போ சாப்பாடும் சாப்பிட்டாச்சு.